பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உறவை உரிமையாக்கும் போது உலகம் உங்களுடையதாகிறது. ஆதார வசனம் லூக்கா 19:42. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தேயானால் நலமாயிருக்கும். ஞானவான்களே, மேற்கண்ட வசனம் இயேசு எருசலேம் நகரத்தை பார்த்து மனவேதனுடைய சொன்னது. நகரத்தை பார்த்து என்றால் மக்களை, யூதர்களை, வேதபாரர்களை, வேதம் தெரிந்தவர்கள். அவருடைய மனக்கண்கள் குருடானவர்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், வெறும் மத சம்பிரதாயங்களை கை கொண்டவர்கள். இயேசு வேதனைப்பட்டார். எதற்காக? மக்கள் சமாதானத்திற்கு ஏற்றவைகளை அறிந்து கொள்ளவில்லையே, வாழ்விற்கு ஏற்றவைகளை அறிந்து கொள்ளவில்லையே. இயேசு தன்னை எவ்வளவோ வெளிப்படுத்தியும் அதை விரோதமாகவே பார்த்தார்கள். எத்தனையோ அற்புதங்களை கண்டார்கள். இதை பிசாசின் தலைவனை கொண்டு செய்கிறான் என்றார்கள். அறிந்து கொள்ள முயற்சி எடுக்கவே இல்லை. யோவான் 9:31 பிறவி குருடன் இப்படி சொல்லுகிறான். பின்னாடி வாருங்கள். பார்வை அடைந்ததும் இதை பரிசேயர்கள் பார்த்து யூதர்கள் திரும்ப திரும்ப அவனை கேட்கிறார்கள், நீ எப்படி பார்வை பெற்றாய் என்றும், இயேசு பாவி, நீ தேவனை கனப்படுத்து, பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அதற்கு அவன் சொன்னான், பாவிகளுக்கு தேவன் சேவை கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவிக்குடைய கண்களை ஒருவன் திறந்தார் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். இவனுக்கு கிடைத்த வெளிச்சத்தை பாருங்கள். நமக்கு இந்த வெளிச்சம், தெளிவு, அறிவு வேண்டுமுங்க. இயேசுவை அறிந்திருக்கிறோம், வேதத்தை அறிந்திருக்கிறோம் என்று நாம் நினைக்கிறோம். நாம் அறிந்திருந்தோமானால், அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்திருந்தோமானால், சில காரியங்கள் நடக்க கிடைக்க டிலே ஆகும்போது, ஒன்றுமே புரியாத போது, அடையாளம் ஏதும் தெரியாத போது நாம் சோர்ந்து போய் அமரமாட்டோம், முறுமுறுக்க மாட்டோம், பெருமூச்சு விட மாட்டோம், விரக்தி அடைய மாட்டோம், அங்கு இங்கு ஓட மாட்டோம். சத்தியத்தின் ஆழம் அகலம் அந்த போதகர் கொடுக்கும் விளக்கம், அடேங்கப்பா, பிரசங்கம் அடேங்கப்பா மிகவும் ஆழமானது என்று அலங்கரிக்கிறோம். இதெல்லாம் இருக்கட்டும். நாம் அறிந்திருக்க வேண்டியது, கர்த்தர் எனது இரத்த சம்பந்தப்பட்ட உறவு, நெருங்கிய, மிகவும் நெருங்கிய உறவு. அதாங்க வேணும். அவர் என் தகப்பன், பரமபிதா, என் நினைவாகவே இருப்பவர். சங்கீதம் 40:17. இது போதுமுங்க. உங்களுடைய சமாதான, அதாவது நிறைவான பூரணமான வாழ்விற்கு இந்த சத்தியம் போதும். இதை முதலில் தெரிந்திருக்க வேண்டும். இது தெரியாமல் என்னெல்லாம் தெரிந்திருந்தால் பிரயோஜனம் இல்லை. இது நம் இருதயத்தில் ஊடுருவாமல் நிலைத்திருக்காமல் வேறு என்னென்னவோ விளக்கம் கேட்டாலும் சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. இவைகள் வெறும் அலங்காரம், ஜோடனையே. ரூத் 2:20 நகோமி, அந்த ரூத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். நான் சரித்திரத்துக்குள் ஆழமாக நான் போகவில்லை, மேலோட்டமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு தெரியும், அவள் மோவாபிய ஸ்திரீ. நகோமியை தொடர்ந்து, மாமியை தொடர்ந்து இங்கே வந்தவள் வயல்வெளிக்கு போகிறேன் என்று சொன்னால், இந்த வயலுக்கு போ என்று நகோமி சொல்லவில்லை. அவளுக்கும் தெரியாது, எதேச்சியாக போனாள். அந்த வயல் போவாசுக்குரியது. அங்கே போய் பொறுக்கி கொண்டிருக்கிறான். இந்த ஸ்திரீ யார் என்று அவன் கேட்கிறான். அவங்க விளக்கம் கொடுக்கிறார்கள். உடனே போவாசு ரூத்தை பார்த்து, வேறு வயலுக்கு நீ போகாதே, இங்கேயே பொறுக்கிக்கொள், எங்கள் வேலையாட்களை அமர்ந்து சாப்பிடு என்று கரிசனையாக பேசுகிறான். அவள் சாயங்காலமான பொழுது எல்லாவற்றையும் கோதுமை எடுத்துக்கொண்டு மாமியிடம் எல்லா விளக்கத்தையும் சொல்லுகிறாள். அப்பொழுது நகோமி ரூத்தை பார்த்து இப்படி சொல்லுகிறாள், உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக. அந்த மனுஷன் நமக்கு நெருங்கிய உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றார். ரூத்துக்கு அன்னைக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்? போவாஸ் இரக்கமுடையவன், தயவு காட்டுகிறான், அன்பாக பேசுகிறவன், அவ்வளோதான் தெரியும் அவளுக்கு. அந்த வயலுக்கு சொந்தக்காரன், என்னை அதிகமாக கடிந்து கொள்ளவில்லை, எனக்கு இரக்கம் செய்தான், இது மட்டும்தான் ரூத்துக்கு தெரியும். ஆனால் நகோமி என்ன சொல்கிறான்? அவன் நெருங்கிய உறவு, நம்ம சுதந்திரவாளி, நம்ம ஆதரிக்க வேண்டிய சுதந்திரவாளி என்கிறான். அப்பொழுது ரூத்து அவளுக்கு விளக்கம் கிடைக்கிறது. எங்க ஒரு மோவாபிய ஸ்திரீ, அருவருக்கப்பட்டவள், யூதரால் வெறுக்கப்பட்ட ஒரு ஸ்திரீக்கு போவாஸ் நெருங்கிய உறவா, சொந்தக்காரனா? அப்படிங்கும் பொழுது நம்ம யோசித்து பாருங்கள். போவாஸ் ஏசு அப்பாவுக்கு ஒப்பனையாக பேசப்படுகிறாள். ரூத்து சபைக்கு ஒப்பனையாக பேசப்படுகிறாள். நகோமி ஆவியானவருக்கு ஒப்பனையாக பேசப்படுகிறது. அப்படி என்றால் பாவத்தை நோக்கி கொண்டு படுகுடியில் கிளந்த நமக்கு அந்த பரம தகப்பன் நெருங்கிய உறவுங்க,
சுதந்திரவாளி, இரத்த சம்பந்தப்பட்ட உறவு. இந்த தெளிவு நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் தேவன் என்றுதான் மக்கள் ஆண்டவர் என்றுதான் அழைத்தார்கள். பிதா என்று யாரும் கூப்பிடவே இல்லை. தாவீது மட்டும்தான் தீர்க்க தரிசனமாக இயேசுவை குறிப்பிட்டு சங்கீதம் 89:26 அவன் என்னை நோக்கி நீ என் பிதா என் தேவன் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான் என்று எழுதினார். அதற்கு பின்னாடி இருக்கிற வசனங்களை பார்த்தால் தேவனுக்கு அது ரொம்ப பிரியம். தன்னை பிதா அப்பா என்று சொன்னவுடன் அவர் அத்தனை காரியங்கள் செய்வதாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்க. வாசித்து பாருங்கள். வாக்கு கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டில் நாம் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகார ஆவியை பெற்றிருக்கிறோம். வெறும் பிதா மட்டுமல்ல, அப்பா பிதா என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு ஸ்லாக்கியம்! எங்கு கிடந்த நாம் ஒரு பரம தகப்பனை பார்த்து நெருங்கிய உறவு, சுதந்திரம், இரக்கமுடையவர், தயவுடையவர், அன்புடையவர், இது எல்லாம் இருக்கட்டுங்க. அவர் நமக்கு நெருங்கிய உறவு, இரத்த சம்பந்தப்பட்ட உறவு. இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இருதயத்தில். ஆம், தேவ ஆவி நம் ஆவியோடு இணைந்து நம்மை அவருடைய சொந்த ஜனம், மக்கள், பிள்ளை என்ற உரிமையை கொடுக்கிறார், சாட்சி கொடுக்கிறார். அவர் தாங்க உள்ளிருந்து சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தைரியத்தில் தான் நாம் அப்பா பிதாவை என்று நாம் கூப்பிடுகிறோம். கூப்பிடு என்கிறார். அவருடைய தகப்பன், நெருங்கிய உறவு, சுதந்திரவாளி, இரக்கமுடையவர், தயவுடையவர், அது இருக்கட்டும். இதுதான் நாம் நம்முடைய சமாதானத்துக்கு ஏற்றதை அறிந்திருத்தல். இந்த அறிந்திருத்தல், இந்த அறிவு என்ற நிலையிலேயே இல்லாமல் வாழ்வில் அபியாசப்படுத்த வேண்டும். அவர் நம் தகப்பனானால், சுதந்திரம் என்றால் நம்முடைய சொந்த தகப்பன் என்றால் நாம் எப்படி இருப்போம், எப்படி கேட்போம், எப்படி நடந்து கொள்வோம், எப்படி கீழ்ப்படிவோம், அதுதாங்க அபியாசப்படுத்துவது. ஆயத்தமாக வேண்டும். அபியாசப்படுத்துவதற்குமோ நம்ம ஆயத்தமாக வேண்டும். அதாவது இந்த வாழ்வின் ஓட்டத்தில் தனியாக இல்லை, நான் அவரோடு இணைத்து ஆரம்பித்து விட்டேன். எங்கள் தகப்பன் கையை பிடித்து கொண்டார், நான் அவர் கையை பிடித்து கொண்டு தயாராகிவிட்டேன். என் தகப்பனை, பிதாவை முன்னிறுத்தி ஓடுவேன். இந்த குடும்பத்தை, பிஸ்னஸை, வேலையை, ப்ராஜெக்டை அவர் கையில் ஒப்பு கொடுத்து விட்டு நீர் நடத்தும் ஐயா என்று அவர் கையில் அடங்கி இருப்பேன். அறிவு வேண்டும், ஆயத்தமாக வேண்டும். எதற்கு ஆயத்தமாக வேண்டும்? அவரோடு இணைந்து கொள்வதற்கு அடங்கி இருக்க வேண்டும். ஆழத்திலே வளைய போடு என்றால் போடுவேன், வலப்பக்கம் போடு என்றால் போடுவேன். ஆடுகள் மேல் கவனமாயிரு என்று சொன்னால் இருப்பேன். நான் சொல்லுவரை காத்திரு என்றால் காத்திருப்பேன். எங்கள் அப்பா இரத்த சம்பந்தப்பட்டவர், என் மேலேயே நினைவாக இருக்கிறார். அவர் எனக்காகவே சம்பாதித்து வைத்தார் கல்வாரியிலே. இதை தினமும் 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 சொல்லுங்கள். நான் முழுமையாக அர்ப்பணித்து அவரை விட்டு விலகு போகவே மாட்டேன், அகன்று போகவே மாட்டேன், இணைந்து நடப்பேன். இதுதான் அறிக்கை. அபியாசப்படுத்துவதற்கு முன் அறிக்கை. இது இல்லாமல் இந்த வசனத்தை விளக்கும், இதுவாக்கும் அதுவாக்கும் என்று சொல்லுவது வண்ண வண்ணமாக மற்றவர்களை ஆச்சரியத்தம் நம்மளை பார்க்கும் என பேசினாலும் மற்றவர்களெல்லாம் நம்மளை பார்த்துச்ச அவங்க எப்படி இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுப்பாங்க தெரியுமா என்று என்ன பேசினால் ஒரு பிரயோஜனமே இல்லை. இந்த நெருங்கின உறவை, சொத்தை பிடித்து கொண்டாள் ரூத். முதல் இரக்கம் உள்ளவன் தயவு காட்டுகிறான், அன்பாக பேசுகிறான் என்றுதான் அவளுக்கு தெரியும். இப்பொழுது அவன் நெருங்கிய உறவு, சொந்தக்காரன், சுதந்திரம் என்பது பிடித்து கொண்டாள். வேறு வயலுக்கு அவள் போகவில்லை. பின் அந்த வயலுக்கே சொந்தக்காரியானாள். போவாசுக்கு உரிமைக்காரி ஆகும் பொழுது போவாசுடையதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரூத்துடையதாகிவிட்டது. அப்படித்தாங்க நமக்கும் இயேசு நம்முடைய சொந்த இரத்த உறவு சுதந்திரமான பின்பு அவருக்குள் இருக்க அத்தனை ஆசீர்வாதம் நம்முடையது. 2 கொரிந்தியர் 1:20. இனி நமக்கு நோய், வியாதி, தரித்திரம், சோர்வு, பயம், திகில், அடிமைத்தனம், பலவீனம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இவைகளை தூக்கி எறியுங்கள். இவைகள் நம்முடையதல்ல. எப்படி வந்தது? உள்ளே பிசாசு சொன்ன பொய்யினால், திணித்தனால் ஏற்றுக்கொண்டோம், அறியாமையினால் ஏற்றுக்கொண்டோம். இன்று இந்த செய்தியை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். நம் தகப்பன் சர்வத்துக்கு சுதந்திரவாளி. இந்த பலவீனங்களெல்லாம் அவருடைய இல்லவே இல்லை, எல்லாம் அவருடையது, அது நம்முடையது. லூக்கு 15:31. சுகம், பலம், அறிவு, ஞானம், செழிப்பு, கணம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் நம்முடையது. இயேசுவின் நாமத்தினால் இவைகளை எடுத்து நான் சொந்தமாக்கிக் கொள்கிறேன். இது எங்கள் அப்பாவுடையது என்றால் இது என்னுடையது என்று அறிக்கை செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் ஆனந்தமாய் அப்ரூவ் பண்ணுவார். உறவை, சொந்தத்தை உரிமையாக்கி கொள்ளுங்கள். ஜெபிக்கலாம். கர்த்தாவே, நீர் எனக்கு சொந்தம், சுதந்திரம், என் பங்கு, என் மகிமை, என் கணம். மற்றவர்களை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நான் உறவை கனப்படுத்தும் போது அவை என்னை தேடி வரும், மற்றவைகளெல்லாம் என்னை தேடி வரும். அறிக்கை செய்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, நான் பூமியில் வாழ்ந்தாலும் நான் பரலோகவாசி.
நான் கொடுக்கத்தான் பிறந்திருக்கிறேன், யாசிக்க அல்ல. ஆமேன். ஹல்லேலூயா.